கமர்ஷியல் மிக்சிங் சார். அப்போ ஹோட்டல் கேண்டீன் ரெஸ்டாரண்ட்டுக்கு கேட்டரிங்லாம் வரும் சார். என்னங்க சார் இவ்வளவு பெரிய இதா இருக்கு, டில்டிங் கிரைண்டர் இருக்கு. 30 லிட்டர் டில்டிங் வெட் கிரைண்டருங்க சார். 15 கிலோ அரிசி போட்டோம்னா 12 நிமிஷத்துல அரிசி கொடுத்துருங்க சார். அதுக்காக தான் அந்த இவ்வளவு பெரிய கிரைண்டர். சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நம்ம வந்து கோகனட் ஸ்கிராப்பர் பண்ணிட்டு இருக்கோங்க சார். இது வந்து 3 லிட்டர் டில்டிங் கிரைண்டருங்க சார். இது வந்து 3 in 1. ஒரு மணி நேரத்துக்கு 120 கிலோ காய்கறி கட் பண்ணலாம். வணக்கம் மக்களே, நம்ம இப்போ எங்க வந்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா ஒரு கிச்சன் எக்யூப்மெண்ட் கம்பெனிக்கு தான் வந்திருக்காங்க. இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஓன் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சிறப்பா இருக்கீங்க சார். சார் நம்ம வந்து ஒரு 2-3 டைம் வீடியோ எடுத்தோம், ரொம்ப பிஸியா இருந்தீங்க போல இல்லைங்களா சார்? ஆமாங்க சார். ஆமா சார். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கம்பெனி நேம், லொகேஷன் மட்டும் சொல்லிடுறீங்களா? என்னோட கம்பெனி நேம் எனர்ஜி கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ், ஆவரம்பாளையம், கோயம்புத்தூர்ல லொக்கேட் ஆயிருக்குங்க சார். ஓகேங்க சார். நம்ம என்னங்க சார் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க? கமர்ஷியல் ஃபுட் மெஷினரி மெயினா பண்ணிட்டு இருக்காங்க சார். கமர்ஷியல் ஃபுட் மெஷினரிங்கிறப்போ டில்டிங் வெட் கிரைண்டரு, ஒத்தக்கல்ல ஆர்டினரி வெட் கிரைண்டரு, பொட்டேட்டோ பீலரு, வெஜிடபிள் கட்டர், சிக்கன் பெதர் மிஷின், இன்ஸ்டன்ட் ரைசர் கிரைண்டர், கோகனட் ஸ்கிராப்பர், இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கேங்க சார். ஓகே சார். இப்போ இது எல்லாமே மோஸ்ட்லி வந்து கமர்ஷியல் யூஸ் இல்லைங்களா? மேக்ஸிமமா கமர்ஷியல் யூஸ் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க சார். சரி, இன்னொன்று இந்த கிச்சன் எக்யூப்மெண்ட் பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா சார், இப்போ நிறைய இடத்துல இந்த சர்வீஸ் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆகுதுங்கிறாங்க. ஓகேங்க. நம்ம சைட்ல இருந்து எல்லாம் எப்படிங்க சார் சர்வீஸ் எல்லாம்? காமனா நம்ம ஃபேஸ் பண்ற பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வீஸ் பிரச்சனை தான். சர்வீஸ் பிரச்சனை ஒண்ணு. ரெண்டாவது வந்து லாங் லைஃப் வராது. கமர்ஷியல் ஃபுட் மெஷினரிங்கிறப்ப குவாலிட்டியில மெயின்டைன் பண்ணாம விட்டுருவாங்க. அந்த நம்ம கமர்ஷியல் ஃபுட் மெஷினரி யூஸ் பண்றவங்க, கேட்டரிங், ஹோட்டலு, மாவரிசி சேல் பண்றவங்க, இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெஷினரினால நிறைய தொந்தரவுகளை சந்திச்சுட்டு இருப்பாங்க. அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும், அடிக்கடி சர்வீஸ் வந்துட்டு இருக்கும். அந்த ஒரு பிரச்சனையை சார்ட் அவுட் பண்றது எங்களுடைய மெயினான நோக்கமே. அதன் அடிப்படையில் நான் வந்து 32 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால எந்த மாதிரி நம்ம குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணோம்னா அவங்களுக்கு சர்வீஸ் பிரச்சனை வராது. அவங்க தொழில என்ன நோக்கத்துக்காக, என்ன பர்பஸ்க்காக வாங்குறாங்களோ அந்த பர்பஸ் வந்து நிறைவேறணுங்கிறதுக்காக நம்ம குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க சார். சார் இப்போ நம்ம டீடைலா போய் பார்த்துடலாங்களா? என்ன தாராளமா பார்த்துடலாங்க சார். சார் நம்ம ஃபர்ஸ்ட் என்னங்க சார் பார்க்க போறோம்? இன்ஸ்டன்ட் ரைசர் வெட் கிரைண்டர் பார்க்க போறாங்க சார். இது வந்து ஈர அரிசி அரைக்கிறது. இது மணிக்கு 100 கிலோ அரைக்கிறது இருக்கு, 60 கிலோ இருக்கு அரைக்கிறது இருக்கு, 30 கிலோ அரைக்கிறது இருக்கு. இதுல ஃபுல் SS இருக்கு, MS இருக்குங்க சார். ஓகேங்க சார். இது எத்தனை லிட்டருங்க சார்? இது வந்து 8 இன்ச் மிஷினுங்க. மணிக்கு 100 கிலோ அரைக்கும். 2 HP மோட்டர் போட்டிருக்கோம். நம்ம 2 HP மோட்டர் போட்டிருக்கோம் சார். ஃபுல் காப்பர் மோட்டர் தான். காப்பர் வைண்டிங் தான் போட்டிருக்கோம். ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுத்துறாங்க சார். ஃபுல் SS தான். பிளேயர்லாம் பாத்தீங்கன்னா டபுள் சைடு இருக்கும். குட் கிரேடு, தின்னாட் கிரேடு சார் நம்ம யூஸ் பண்ற பிளேயர் எல்லாம். இது வந்து பாத்தீங்கன்னா 8 இன்ச் SS ஃபுல் SS மிஷின். அதாவது அது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இது வந்து செகண்ட் குவாலிட்டியில இருக்கும். இது ரைஸ்க்கு இதுங்க. இது ஈர அரிசி அரைக்கிறது தாங்க சார். இது வந்து 2 HP மோட்டர், சிங்கிள் பேஸ் மோட்டர் போடலாம், 3 பேஸ் மோட்டர் போட்டுக்கலாம். அதுபோல இது வந்து 1.5 HP மோட்டர் போட்டது, 6 இன்ச், மணிக்கு 60 கிலோ அரிசி அரைக்கிறதுங்க சார். இது 8 இன்ச், இதுவும் 8 இன்ச் தான். இது வந்து இன்ஸ்டன்ட் ரைசர் கிரைண்டர் தான் சார். இது வந்து அலுமினிய காஸ்டிங் வரும், உள்ளுக்குள்ள MS வரும், SS பிளேடும் போட்டுக்கலாங்க சார். அங்க நம்ம பட்ஜெட்டை பார்ப்பாங்க, அவங்களுக்குலாம் அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இதுலயும் 4 இன்ச், 6 இன்ச், 8 இன்ச், 10 இன்ச், 12 இன்ச் வரைக்கும் இதுவும் இருக்குங்க சார். இது வந்து என்னங்க சார் ஃபுல்லா க்ளோஸுங்களா இது? ஆமாங்க சார். ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணிடுவாங்க சார். ஏன்னா வந்து சேஃப்டிக்கு தாங்க சார். சரி, இன்ஸ்டன்ட் ரைசர் வெட் கிரைண்டர் தான். இப்போ எனக்கு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸா வந்து பாத்தீங்கன்னா வேணாலும் பண்ணி கொடுத்துருவீங்க? தாராளமா நம்ம 10 இன்ச், 12 இன்ச் கமர்ஷியல் பர்பஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. நம்ம ஆர்டினரி ஒத்தக்கல்ல கிரைண்டர் பாக்குறாங்க சார். இந்த ஒத்தக்கல்ல கிரைண்டர் நமக்கு 2 லிட்டர் கிரைண்டர்ல இருந்து 25 லிட்டர் கிரைண்டர் வரைக்கும் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து கஸ்டமைஸா நம்ம லிஃப்ட் பண்ண குழவியை வந்து கையில தூக்குற சிரமம் இருக்குன்னு சொன்னா நம்ம லிஃப்டிங் கிரைண்டர் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஆமா, எல்லாமே நம்ம யூஸ் பண்றது எல்லாமே காப்பர் மோட்டர் தான் யூஸ் பண்றோம். 100% காப்பர் தான். ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி இருக்குங்க சார். எல்லாமே நம்ம கடினமான கல்லு தான் போடுறோம். ஊத்துக்குழி கல்லு தான் போடுவாங்க சார். சாதா கல்லு நம்ம மண்ணுக்கல் தான் போடுறதே இல்லைங்க சார். ஓகேங்க சார். சரி, இன்னொன்னு என்னங்க சார், இந்த விண்டேஜ் கிரைண்டர்ல நிறைய இடத்துல பண்றது இல்ல இல்லைங்களா? ஆமாங்க சார். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு சர்வீஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருவீங்களாங்க சார்? கண்டிப்பா சர்வீஸ் பண்ணி கொடுத்துடலாங்க சார். சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம். அதோட நல்ல பெஸ்ட் குவாலிட்டியில கொடுத்துடலாம். கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்துடலாம். கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்துருவாங்க சார். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு உண்டானதுங்களாங்க சார்? கமர்ஷியல் பர்பஸ் தான். 3 லிட்டர் கிரைண்டர், 3, 5, 7, 10, 15, 20, 25 லிட்டர் கிரைண்டர் வரைக்கும் நம்ம ஆர்டினரி கிரைண்டர்ல இருக்குங்க சார். இப்போ கமர்ஷியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டினரி கிரைண்டர் நிறைய பேர் எடுக்கிறாங்க இல்லைங்களாங்க சார்? இல்ல, எல்லாமே ஈக்குவலாவே போயிட்டு இருக்கு. டில் டைப்பும் போயிட்டு இருக்கு, இதுவும் போயிட்டு இருக்கு. ஓகேங்க சார். இப்போ வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணாலும் பண்ணி கொடுப்பீங்களா? தாராளமா பண்ணி கொடுக்கலாம். டொமஸ்டிக் 2 லிட்டர் கிரைண்டர்ல இருக்கு. டேபிள் டாப் 2 லிட்டர் கிரைண்டர்ல இருக்குங்க சார். ஓகேங்க சார். இது வந்து பாத்தீங்கன்னா எப்படிங்க சார், மோட்டர்ல எப்படிங்க சார் இருக்கு? இது மோட்டர்லாம் வந்து காப்பர் மோட்டர் தாங்க சார் போடுறோம். ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி. ஓகேங்க சார். இது வந்து 3 லிட்டர் கிரைண்டர், APC மோட்டர் போட்டிருக்காங்க சார். 5 லிட்டருக்கு APC 1 HP போடுவோம். 7 லிட்டர் வந்து 1 HP மோட்டர், 10 லிட்டருக்கு 1.5 HP மோட்டர், எல்லாமே காப்பர். ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டிங்க சார். நெக்ஸ்ட் வந்து கமர்ஷியல் மிக்சிங் சார். ஹோட்டல் கேண்டீன், ரெஸ்டாரண்ட்டுக்கு கேட்டரிங்லாம் வரும். அது கிரேவி அரைச்சிக்கிற கமர்ஷியல் மிக்சி. இது 3, 5, 7, 9, 15 லிட்டர் வரைக்கும் இருக்குங்க சார். இதுல டில் டைப் இருக்குது. டில் டைப் இல்லாம ஸ்டாண்டர்டாகவும் அரைக்கிறது இருக்குங்க. ஃபுல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி தாங்க. ஃபுல் காப்பர் மோட்டர். இதெல்லாம் வந்து கமர்ஷியல். பார்க்கறதுக்கு ரொம்ப ஹெவியா இருக்குங்க சார். இது ஓப்பன் பண்ணலாங்க சார்? ஆமாம், தாராளமாக ஓப்பன் பண்ணிக்கலாங்க.
பாத்தீங்கன்னா பிளேட் எல்லாமே ஹெவியா இருக்கும், ஃபுல் எஸ்எஸ் தான் இது பண்ணுது. ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் இல்லைங்களா? ஆமா, ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் கேட்டரிங். இந்த மசாலா ஸ்பைசிஸ் அதேதான் சார். நெக்ஸ்டிங் சார், இது வந்து கோகனட் ஸ்கிராப்பருங்க சார். இப்போ வந்து ஹோட்டல்ல எல்லாம் கையிலே திருவிட்டு இருப்பாங்க, ரொம்ப டைம் ஆகும். அப்போ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சின்ன ஹோட்டல்லேருந்து பெரிய ஹோட்டல் வரைக்கும் கேட்டரிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 தேங்காய் 200 தேங்காய் தருவாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நம்ம வந்து கோகனட் ஸ்கிராப்பர் பண்ணிட்டு இருக்காங்க சார். மோட்டர் வந்து காப்பர் மோட்டர் தான் 100% போடுறோம். அது இல்லாமல் நம்ம கஸ்டமைஸாகவும் நம்ம ட்ரே வச்சு கொடுக்குறது, டில் டைப், இது எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார் கோகனட் ஸ்கிராப்பர்ல. ஓகேங்க சார். இது என்ன டைப்புங்க சார்? இது வந்து ஸ்டாண்ட் கையில வச்சு திருவுறதாங்க சார். இது வந்து டாப் மாடல். ஆமா, மேல இருந்து டாப் பண்ணிக்கலாங்க சார். இது வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் திருவும் போது இது வழியா கீழே வந்துருங்க சார். பாத்திரம் வச்சாலும் வச்சுக்கலாங்களா? ஆமா, பாத்திரம் கீழே வச்சுக்கிட்டு நம்ம திருவணும்னா ரொம்ப ஈஸியா இருக்கும், ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் சார். நெக்ஸ்டிங் சார், இது வந்து 3 லிட்டர் டில்டிங் கிரைண்டருங்க சார். இது வந்து 3 in 1. மாவு பசஞ்சுக்கவும் செய்யலாம், மாவும் அரைச்சிக்கலாம், தேங்காயும் திருவிக்கலாங்க சார். இது வந்து பாத்தீங்கன்னா இது டில் டைப்பு. இதை எடுத்துட்டு சாச்சு இது பண்ணிக்கலாம். மாவு அந்த கல்லுல தூக்குற வேலையே இல்ல. கல்லு தூக்குற வேலையில கல்லு தூக்கி சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ரொம்ப சிம்பிளா சிறப்பா அரைச்சிக்கலாம். ஓகே. ஆமா. இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படிங்க சார் இந்த தேங்காய் தருவதெல்லாம் எப்படி எங்க போட்டு சார் வருதுங்க? தேங்காய் திருவுறதெல்லாம் இதை கழட்டி எடுத்துட்டு கல்ல எடுத்துடலாங்க சார். கல்ல எடுத்துட்டு தேங்காய் திருவி இதுல போட்டுக்கலாம். ஓ சூப்பருங்க சார். அதுல திருவிக்கலாம். ஆமாங்க சார். அது இல்லாம இதை எடுத்துட்டு வேணா இதை போட்டுக்கலாம். இதை போட்டீங்கன்னா மாவு பிணைஞ்சிக்கலாம். ஓ, சப்பாத்திக்கு சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சிக்கலாம். அப்புறம் லேடிஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிஃப்ட் இல்லீங்களா? கண்டிப்பா லேடிஸ்க்குலாம் ரொம்ப கிஃப்ட்டுங்க சார். கல்லு தூக்கி வலிக்கிற வேலையெல்லாம் இருக்காதுங்க சார். ரொம்ப சிம்பிளா இருக்கும் சார். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காம்பாக்ட் இல்லீங்களா? நல்ல காம்பாக்டா இருக்கும். நல்ல ஹேண்டில் பண்றது ரொம்ப ஸ்மூத்தா சாச்சு சரிச்சு மாவு எடுத்துக்கலாம். எல்லாம் ஓகேங்க சார். நெக்ஸ்ட் என்னங்க சார் பார்க்க போறோம்? வெஜிடபிள் பட்டர் மிஷின். எவ்வளவு கிலோ எத்தனை மணி நேரத்துல வெட்டுங்க? ஒரு மணி நேரத்துக்கு 120 கிலோ காய்கறி கட் பண்ணிக்கும். எப்படிங்க சார்? என்ன இப்ப நம்ம சின்னதா வெட்டணும் இல்ல வந்து பெருசா வெட்டணும் அது மாதிரி எல்லாம் இருக்கும்ல? ஆமா. இப்போ வந்து வெங்காயம், தக்காளி இதெல்லாம், அப்புறம் பீட்ரூட், கேரட் இதெல்லாமே ஸ்லைசிங் பண்ணிக்கலாம். அது போல பொரியலுக்கு தனியா வெட்டிக்கலாம். அது ஸ்கொயரா கட் பண்ணிக்கலாம். அப்புறம் கியூப்பா கட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவுறது, பீட்ரூட் துருவுறது, இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். ஆமா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எப்படிங்க சார் ப்ராசஸ் ஆகுங்க? எந்த வழியில நம்ம காய் எல்லாம் போடணுங்க? ஆமா. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த இதுலயும் போடலாம், இதுலயும் போடலாம். நம்ம இதை ஓபன் பண்ணிட்டு இது வழியா காய்கறி போடலாம். காய்கறி போட்டோம்னாக்க இது வழியா நம்ம கட் பண்ணி இது வழியா வந்துரும். ஓகே. ஆமாங்க சார். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளேட் இருக்கும் இல்லீங்களா? ஆமா. அதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பிளேட் இருக்குங்க சார்? இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14 வெரைட்டி பிளேட் இருக்குது. 14 துருவலுக்கு 3 இருக்கும், பிங்கருக்கு 3 இருக்கும், ஸ்லைசிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஸ்லைசிங் இருக்கும். அது இல்லாம உங்களுக்கு கீப் அது ஸ்கொயரா கட் பண்றதுக்கு 4 வெரைட்டி இருக்குங்க சார். ஓகேங்க சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது நம்மளோட மோட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படிங்க சார்? காப்பருங்களா இல்ல அலுமினியம்? 100% ஆர்பிஜி மோட்டர் போடுறோம், 1 HP போடுறோம், காப்பர் மோட்டர் தான் போடுறோங்க சார். இது வந்து பாத்தீங்கன்னா 10 mm ஸ்லைசருங்க சார். ஓகேங்க. இது வந்து 10 mm டைசரு. ஓகேங்க சார். இது வந்து 20 mm டைசரு. இதுல வந்து 50 mm டைசர் இருக்குது. அது போல ஸ்லைசர்ல 1.2, 3 mm, 6 mm, 10 mm, 14 mm இது அத்தனை mm ஸ்லைசர் இருக்குங்க. அது போல இது வந்து பாத்தீங்கன்னா பிங்கருங்க சார். இது வந்து 9 mm பிங்கர் இருக்கு, 6 mm பிங்கர் இருக்கு, 3 mm பிங்கர் இருக்குது. ஓகே. ஆமா. எல்லாமே உங்களுக்கு துருவல்லையும் இருக்குதுங்க சார். இது இந்த ரஸ்ட் ஃபார்ம்லாம் ஆகாதுங்களாங்க சார்? இதெல்லாம் ரஸ்ட் ஃபார்ம்லாம் ஆகாதுங்க சார். 6 mm துருவலுங்க. அதுல 9 mm துருவல் இருக்குது, இதுல 3 mm துருவலும் இருக்குதுங்க. ஓகேங்க சார். இது எப்படிங்க சார் மாற்றுறதுங்க சார்? இதை மாற்றுறது நான் சொல்லி தரேங்க உங்களுக்கு. லூஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு மூடியை அழகா திறந்துட்டு இந்த மூடியை அழகா இப்படி எடுத்தோம்னா வெளில வந்துடும். ஓகேங்க சார். அப்புறம் திருப்பி இது உள்ளுக்குள்ள போட்டு இப்ப லாக் ஆயிருச்சு. ஆமா. இப்ப மூடிக்கலாம். ஓ, சிம்பிள் தான். சிம்பிள் மெத்தட் தான். டைசர் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு சொல்லி தரேன். டைசர்னா இது இல்லீங்களா? ஆமா. இது கட்டமா கட் பண்ற மாதிரி பாக்ஸா கட் பண்றது. இந்த பாருங்க அம்புக்குறி போட்டிருக்கோம். இந்த அம்புக்குறி போட்டது வெளில சைடு வரணும். வெளில சைடு வந்து இப்படி போட்டுறணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் மேல இதுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் மூடிக்க வேண்டியதான். இப்போ வந்து மேல் பிளேட் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஸ்லைஸ் பண்ணும். அது வந்து பாத்தீங்கன்னா கட்டத்துக்கு கட் பண்ணி கொடுத்துரும். அது வழியா வெளியே வந்து சார் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடுத்து என்னங்க சார் பார்க்க போறோம்? இது சிக்கன் பதர் மிஷினுங்க. அதாவது கோழியில ரெக்கை உரிக்கிற மிஷின். இது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கோழி போடலாங்க சார்? இது வந்து 5 கோழி மிஷினுங்க. இதுல வந்து 3 கோழி இருக்கு, 5 கோழி இருக்கு, 10 கோழி இருக்குதுங்க. ஓகேங்க சார். அட் டைம் 5 கோழி போட்டுக்கலாம். ஆமா. இந்த கோழி மிஷின் 5 கோழி மிஷின் அட் டைம்ல 5 கோழி போட்டோம்னா ஒரு 3 நிமிஷத்துல இருந்து 5 நிமிஷத்துக்குள்ள ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். எனக்கு இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா வேணும், எனக்கு ஒரு 2 கோழி போடுற மாதிரி, 1 கோழி போடுற மாதிரி கொடுப்பீங்களா? எப்படி? இல்ல அந்த மாதிரி இல்லைங்க சார். குறைஞ்சபட்சமே நமக்கு 3 கோழி தான். இதை விட 3 கோழி இருக்குது பண்ணீங்க. ஆமா. சைஸ் சின்னதா இருக்கும் இல்லீங்களா? ஆமாங்க சார். இதை விட கொஞ்சம் சின்னதா இருக்கும். 3 கோழி போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்க சார். மோட்டர்லாங்க சார்?
மோட்டர்லாம் காப்பர் மோட்டர் தான் சார். இது வந்து 1 HP மோட்டர் போட்டோம். 1 HP மோட்டர். நம்ம 10 கோழிங்கிறப்ப நம்ம 1.5 HP மோட்டர் போடுற மாதிரி இருக்கும். 3 கோழிங்கிறப்ப 1/2 HP மோட்டர் போடுறோம். எல்லாமே கம்பல்சரி காப்பர் மோட்டர் தான் போடுறோம். ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுத்துருக்காங்க. ஓகேங்க சார். சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோழி இங்க போட்டு ஃபெதர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்துரும், இந்த வழியில வந்துரும். ஆமாங்க சார். ஆமா கோழி இதுல வந்து தண்ணியோட இதுல வெளியில வந்துரும். வெளியே வந்துரும். ஆமா. சார் மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஷினுக்குங்க சார், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டு போறது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா வாங்குவாங்க. ஆமாங்க. சர்வீஸ் எல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துருவோங்களா எப்படிங்க சார்? கண்டிப்பா நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஆல் ஓவர் இந்தியா நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. போயிட்டு தான் இருக்கு. சார் இது என்னங்க சார் இவ்வளவு பெரிய இதா இருக்கு, டில்டிங் கிரைண்டர் இருக்கு? 30 லிட்டர் டில்டிங் வெட் கிரைண்டருங்க சார். 15 கிலோ அரிசி போட்டோம்னா 12 நிமிஷத்துல அரிசி கொடுத்துருங்க சார். அதுக்காக தான் அந்த இவ்வளவு பெரிய கிரைண்டர். ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியலுக்கு மட்டும் தான் இல்லைங்களா சார்? ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியலுக்கு தாங்க சார். சார் இது எப்படிங்க சார் மாவு இப்படி எடுக்கிறதுங்க சார்? மாவு சார்ஜ் எடுக்கிறது இந்த லாக் எடுத்து விட்டுட்டு, சரிங்க சார், இப்படி சரிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியா அரைச்சிடலாங்க சார். 15 கிலோ அரிசி போட்டீங்கன்னா 12 நிமிஷத்துல அரைச்சிடலாங்க சார். என்னங்க சார் ரொம்ப ஈஸியா இருக்கு? ஆமாங்க சார். இது வந்து பாத்தீங்கன்னா எப்படிங்க சார், ஃபுட் கிரேட் மெட்டீரியல் தான் பண்றோமா எப்படிங்க சார்? அதாவது எல்லாமே ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தாங்க சார். காப்பர் மோட்டர் தான் யூஸ் பண்றோம். கருப்பு கல் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்க சார். இது மோட்டர்லாங்க சார்? மோட்டர்லாம் காப்பர் மோட்டர் தான். ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுக்குறோம். 3 HP 3 பேஸ் போடுவோம் அந்த மோட்டர். இப்போ எனக்கு இது 30 லிட்டர், இதுல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 லிட்டர் கம்மியா ஒரு 20 லிட்டருக்கு எனக்கு வேணும்னாலும் இருக்குங்களா சார்? தாராளமா இருக்குங்க சார். 3 லிட்டர் கிரைண்டர் இருக்குது, இந்த 20 லிட்டர் கிரைண்டர் இருக்குது, 10 லிட்டர் கிரைண்டர் இருக்குது. சார் என்னங்க சார் இவ்வளவு கிரைண்டர் இருக்கு, டில்டிங் கிரைண்டர்? ஆமாங்க சார். நமக்கு எல்லாம் ஃபுல்லாவே ப்ரொஃபஷனல். நம்ம ஒரு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல 30 வருஷம் சர்வீஸ் சார் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்க. நம்ம 3 லிட்டர் 5 லிட்டர் 7 லிட்டர் 10 லிட்டர் 15 லிட்டர் 100 லிட்டர் கிரைண்டர் வரைக்கும் நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோங்க சார். சார் 100 லிட்டர் வரைக்கும் பண்றீங்களா? ஆமா 100 லிட்டர் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஃபுல்லா எக்ஸ்போர்ட்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சார். இந்த கிரைண்டர் பாத்தீங்கன்னா விண்டேஜ் ஸ்டைலுங்க, பழைய ஓல்டு மாடல் ஒத்தக்கல் கிரைண்டருங்க. இந்த செக்ஷனே ஓல்டு மாடல் தான். இது வந்து 2 லிட்டர் கிரைண்டர்ல இருந்து 25 லிட்டர் கிரைண்டர் வரைக்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இது வந்து குழவி கையில தூக்கணும். இதே வந்து இந்த கிரைண்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிப்டிங் டைப் வருங்க. இது வந்து அந்த பைப் வச்சு நம்ம குழவி தூக்கிக்கலாம். அந்த மாதிரி இது வந்து லிப்டிங் டைப். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் இல்லீங்களா? நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லா கமர்ஷியல் தான். ஹோட்டல், கேண்டீன், ரெஸ்டாரண்ட், மண்டபம், மாவரிச்சிக்கிறவங்களுக்கு நம்ம பிரத்யேகமா நம்ம வந்து கமர்ஷியல்ல பண்ணிட்டு இருக்கோங்க சார். ஓகே. இதெல்லாம் கல்லு நம்ம தூக்கி தான் வைக்க முடியும் இல்லீங்களா? அப்படியே லிஃப்ட் பண்ணிக்கலாம். ஆமா இதெல்லாம் லிஃப்ட் பண்ணிக்கலாங்க சார். இதை லிஃப்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாமே வந்து கடிசு கல்லு தான் போட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகே. எல்லாமே வந்து ஊத்துக்குழி கல்லு, கடிசு கல்லு தான். நம்ம கம்பெனிக்கு தேவையான மோட்டர் எல்லாமே வந்து வெளியில எல்லாம் வாங்குறது இல்ல, ஓனத்தை மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கேன் சார். நம்மளுடைய எனர்ஜி கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் கோயம்புத்தூர்ல ஆவரம்பாளையம் அரசுமறை வீதியில லொக்கேட் ஆயிருக்குங்க சார். நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க கனெக்ட் பண்ணுங்க. நம்ம பெஸ்ட் குவாலிட்டியில பெஸ்ட் பிரைஸ்ல பெஸ்ட் ஆஃபரோட தந்துட்டு இருக்கிறோம். பெஸ்ட் சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் இந்தியா எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க சார்.